அவர் என்ன நினைச்சிருக்காரு, பராசக்தி கணேசனுக்கு சிதம்பரம் ஜெயராமன் பாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருந்தாங்க. அதனால பராசக்தி ரொம்ப நல்லா ஓடிருச்சு. அது அவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் என்ன மரியாதை வருதுன்ட்டு நான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் எனது அருமை அண்ணன் ராமநாதையர் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. முதல்ல வந்தது சுந்தரி சௌந்தரி. அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அப்படியே தாளம் போட்டு கேட்டார். பெண்களை நம்ம வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்படி சாஞ்சி உட்கார்ந்துருந்தவர் கொஞ்சம் நேரம் நிமிந்தார். அப்புறம் ஏறாத மலைதல்ல பாட்டு வந்தது. பொடுத்தான் திமி திமி தந்த கோனார். இது வந்த உடனே அவரே தாளம் போட ஆரம்பிச்சிட்டார். தாளம் போட்டு ரொம்ப ரசிக்கிறாரு. பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம், என்ன சாமி யாரு பாடி இருக்காங்க இந்த பாட்டை அப்படின்னு கேட்டாரு. மதுரை பையன் சவுந்தரராஜன் என்னை பார்த்து என்ன கூப்பிடுறாரு. இப்ப அவர் குரல்லையே பேசுறேன். வாங்கய்யா, பக்கத்துல வாங்கய்யா, ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க, இந்த படத்துல பூராவும் நீங்களே பாடுங்க அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்தாருமா. அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன், இவருடைய குரல் எங்க இருக்கு, அடிவயத்துல இருந்து வருது. அத மனசுல வச்சுக்கிட்டேன். பாடும் போதெல்லாம் அடிவயத்தில் இருந்தே பாடணும்.